நாம இப்ப திருப்பட்டூர்ல இருக்கோம். வாங்க, வெயிலா இருக்கு. நாம இப்ப வியாக்கிரபாதருடைய ஜீவ சமாதி இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு போக போறோம். இங்க வர வரைக்கும் நானும் இது ஜீவ சமாதின்னு தான் நினைச்சேன். ஆனா வந்தப்புறம் தான் தெரிஞ்சது இது வியாக்கிரபாதருடைய ஜீவ பிருந்தாவனம் அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதான யோசனை. கண்டிப்பா சொல்றேன். வியாக்கிரம்னா புலி. புலியுடைய கால்களை கொண்டவர் அப்படிங்கிறதுனால தான் வியாக்கிரபாதர். அவர் உயிரோட இங்க பிருந்தாவனத்துல இருக்கார். இதையே பிருந்தாவனம்னு சொல்றோம்னா, ஆன்மா உடலை விட்டு பிரிந்த நிலையில் சமாதியாக இருப்பது ஜீவ சமாதி. மந்திராலயத்திலயும் நாம ராகவேந்திரர் ஜீவ பிருந்தாவனத்துல இருக்காருன்னு சொல்றோம். ஏன்னா அங்கேயும் அவர் உயிரோட இருக்காரு. இத்தனை வருட ஆண்டு காலம் நான் உயிரோட இருப்பேன்னு அவர் சொல்லி இருக்காரு. அதே மாதிரி வியாக்கிரபாதர் உயிரோட ஜீவ பிருந்தாவனத்துல இருக்காரு. நீங்க உங்க வீட்டுல சூடா குக்கரை இறக்கி வச்சுட்டு அந்த குக்கரை நகர்த்துனதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல தரையை தொட்டு பார்த்தா, இல்ல நீங்க இறக்கி வச்ச மேடையை தொட்டு பார்த்தா அந்த சூடு அப்படியே இருக்கிறத நாம உணர முடியும். எப்போ இந்த மாதிரி குக்கரை இறக்கி வச்சு எடுத்துட்டு போனாலும் எங்க வீட்டில் அவர் சொல்ற விஷயம் இது. குக்கரை எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி அந்த சூடு இருக்கோ அதே மாதிரி இந்த மகான்கள் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க உயிரோட இந்த மாதிரி ஜீவ பிருந்தாவனத்துல இருக்கும்போது அவங்களுடைய அதிர்வலைகள், அவங்களுடைய வேவ்ஸ் இந்த சன்னிதானங்கள்ல அப்படியே இருக்கிறது தான் இந்த ஜீவ பிருந்தாவனத்துடைய சிறப்பு. இதை உணர்றதுக்கு நாம தயாரா இருக்கணுங்கிறது தான் ஒரே தேவை. எந்த இடமெல்லாம் ஆற்றலுடைய மையமாயிருக்கோ அந்த இடத்துலலாம் அப்பேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்து இறைவனை வணங்கி நற்பேறு பெற்ற கதைய நம்முடைய புராணங்களும் வரலாற்று குறிப்புகளும் நமக்கு சொல்கின்றன. அப்படி இந்த திருப்புடவூர்ல புலிக்கால் சித்தரும் பதஞ்சலி முனிவரும் இறைவனை வழிபட்டிருக்காங்க. இதை இங்க இருக்கிற பல குறிப்புகளும் இந்த கோயில் ஸ்தலங்களும் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல இருக்கிற பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதியும் நமக்கு உணர்த்துகின்றன.